வணக்கம் நண்பர்களே. சூரிய மண்டலத்தை கடந்த வாயேஜர் விண்கலம் 50 ஆண்டுகளுக்கு முன்பே நிலாவுக்கு மனிதர்களை அனுப்புவது என நாசா நிறுவனம் உலகின் முன்னோடி விண்வெளி நிறுவனம். பல புதிய சாதனைகளை படைத்து வரும் நாசா நிறுவனம் 2023ஆம் ஆண்டு புதிய மைல்கல் சாதனைகளை படைத்துள்ளது. பூமியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 371 நாட்கள் இருந்த முதல் அமெரிக்க விண்வெளி வீரர் பிராங்க் ரூபியோ வரலாற்று சாதனை படைத்தார். இது மனித விண்வெளி பயண வரலாற்றில் மிக முக்கிய திருப்பு முனையாகும். 371 நாட்களில் உலகை கிட்டத்தட்ட 6000 முறை சுற்றி வந்துள்ளார். பூமியில் இருந்து 200 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பென்னு என்ற சிறுகோளில் இருந்து கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி மண் மாதிரியை சேகரித்து வெற்றிகரமாக பூமிக்கு கொண்டு வந்துள்ளது நாசா. குட்டி கோளில் இருந்து மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வருவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இக்குட்டி கோள் எதிர்காலத்தில் பூமியின் மீது மோத வாய்ப்புள்ளது என்பது சற்றே அதிர்ச்சியான தகவல். பென்னு என்ற குட்டி கோளில் இருந்து மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்த அதே நேரத்தில் சைக் என்ற மற்றொரு குட்டி கோளுக்கு விண்கலத்தை அனுப்பியுள்ளது நாசா. செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகத்திற்கு இடையே சைக் என்ற குட்டிக்கோள் சுற்றி வருகிறது. இந்த குட்டிக்கோளை பூமிக்கு கொண்டு வர முடிந்தால் பூமியில் உள்ள எல்லோருமே கோடீஸ்வரர்கள் ஆகிவிடலாம். அந்த அளவுக்கு தங்கம் கொட்டி கிடைக்கிறது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கடந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 75,000 கோடி ரூபாய் செலவில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் முதல் ஆண்டை கொண்டாடும் வகையில் 400 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள ரோ ஓக்பி கியூ என்ற நட்சத்திர தொகுதி கேலக்சியின் படத்தை நாசா வெளியிட்டுள்ளது. பல்வேறு உலக நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய சர்வதேச விண்வெளி நிலையம் 25 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக வெள்ளி விழாவை நிறைவு செய்து சரித்திரம் படைத்துள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டில் ஒரு முழுமையான விண்வெளி நிலையம் கட்டமைக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு சுமார் 93 நிமிடங்களில் பூமியை 16 சுற்றுப்பாதையில் சுற்றி வருகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கீரை, முள்ளங்கி, தக்காளி போன்றவற்றை விளைவித்து சாதனை படைத்துள்ளது நாசா. 1969ஆம் ஆண்டுக்கு பிறகு 50 ஆண்டுகள் கழித்து நிலாவுக்கு மனிதர்களை அனுப்ப ஆர்டெமிஸ் 1 விண்கலத்தை அனுப்பி சோதனையை முடித்துள்ளது நாசா. அடுத்த ஆண்டு ஆர்டெமிஸ் 2 விண்கலம் மூலம் மனிதர்களை நிலாவை சுற்றி வர செய்ய உள்ளது. இதனையடுத்து நிலாவுக்கு பெண் ஒருவரை அனுப்பி அவரை தரையிறங்க செய்து நிலவில் இறங்கிய முதல் பெண் என்ற சாதனையும் நாசா படைக்க உள்ளது. எதிர்காலத்தில் நிலாவில் குடியிருப்புகளை உருவாக்கவும் நாசா இப்போதே திட்டமிட்டு வருகிறது. நாசாவின் 6 சாதனைகள் குறித்து ஏற்கனவே விரிவான காணொலிகள் வெளியிட்டுள்ளேன். அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் இறுதியில் உள்ளது. வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.